This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாகன ஓட்டிகளுக்கு ஷாக். சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேயில் நடக்கும் சம்பவம். பெங்களூர் டு சென்னை விரைவு சாலையில் சுங்க கட்டணம் வசூலிக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதற்கான கட்டணங்களை உறுதி செய்துள்ளது. பெங்களூர் சென்னை விரைவு சாலையில் கர்நாடகா பகுதியில் ஹெடிக்கனபிளை முதல் சுந்தரபல்யா கேஜிஎஃப் அருகே வரையிலான 71 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்த வழித்தடத்தில் கார்கள் ஒரு முறை சென்று வர 190 வரை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது. ஏறக்குறைய 7 மாதங்களாக அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பயன்பாட்டில் இருந்து வரும் இந்த சாலையில் கட்டண வசூல் முறை முழுமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு முடிந்தவுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும். ஹெட்கெனாபெலியாவில் இருந்து சுந்தரபல்யாவுக்கு கார்கள் மற்றும் ஜீப்புகளும் ஒரு முறை பயணிக்க 185 கட்டணமாக வசூலிக்கப்படும். அதேபோல் திரும்ப பயணிக்க 275 இருக்கும். அதே நேரத்தில் எதிர் திசையில் ஒரு முறை பயணம் கட்டுமானம் 190 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 பயணங்களுக்கான மாதாந்திர பாஸ் ஒரு திசைக்கு 6105 எதிர் திசைக்கு 6260 இருக்கும். வாகனத்தின் வகை மற்றும் பயண திசையை பொறுத்து சுங்க கட்டணங்கள் மாறுபடும். லகு ரக வணிக வாகனங்கள், லகு ரக சரக்கு வாகனங்கள் மற்றும் மினி பேருந்துகளுக்கு ஒரு முறை பயணிக்க 295 கட்டணமாக வசூலிக்கப்படும். மேலும் சென்று வர 445 இருக்கும். சுந்தரபாலாவில் இருந்து ஹெடிக்கெனாபெலவிற்கு கட்டணங்கள் சற்று அதிகமாக ஒரு முறை பயணத்திற்கு 305 திரும்ப 455 இருக்கும். அதேபோல் கனரக வாகனங்களுக்கான ட்ரக்குகள் மற்றும் பேருந்துகளுக்கு ஒரு முறை பயணிக்க 620 கட்டணமாகவும் திரும்ப செல்ல 930 வசூலிக்கப்படும். ராமகிருஷ்ணபுரம் மற்றும் சுந்தரபால்யா ஆகிய இடங்கள் 4 சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு தூரத்தின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்படும். மணிக்கு 120 கிலோமீட்டர் செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த விரைவு சாலை கேஜிஎஃப் மற்றும் கிழக்கு கடற்கரை கர்நாடகாவுக்கு செல்லும் பயணிகளுக்கு விருப்பமான பாதையாக மாறியுள்ளது. இருப்பினும் இதன் அதிகாரப்பூர்வ திறப்பு தாமதமானது. மேலும் சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாததால் இரு சக்கர வாகனங்களில் சட்டவிரோத நுழைவு போன்ற பல விதிமீறல்கள் நடக்கின்றன. தற்பொழுது சுற்றுச்சுவர் முழுமையாக கட்டப்படும் வரை சுங்கச்சாவடிகளும் முக்கிய இடங்களிலும் ஊர்காவல் படையினரை நியமிக்க NHAI அனுமதி கோரியுள்ளது. பசுமை வழி விரைவு சாலை கர்நாடகா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு என மொத்தம் 216 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இந்த ஆந்திரா
மற்றும் தமிழ்நாடு பகுதி இன்னும் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. தினமும் 2000 முதல் 2500 வாகனங்கள் வரை இந்த சாலையில் பயன்படுத்தி வருகின்றன. பெங்களூர் கோலார் நெடுஞ்சாலையில் இருந்து விரைவு சாலையை அணுகுவதை அதிகரிக்கும் நோக்கில் இணைப்பு கிராமம் மற்றும் மாவட்ட சாலைகள் மேம்படுத்த கர்நாடகாவிற்கு NHAI I-20 20 கோடி வழங்கியுள்ளது. இந்த பயணிகள் முடிந்ததும் போக்குவரத்து கணிசமாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.